அணைக்கட்டு தொகுதியில் மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்வில் பெண் கல்விக்கான தடை இப்போதும் உள்ளது என கண்ணீர் விட்டு அழுத பெற்றோர் மாணவிகளின் செயல் காண்போரை கண்கலங்க வைத்தது. ஆசிரியர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீட்டுக்கும் ட்ரை பண்ணுங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. பொய்கை மோட்டூர் குமரபாண்டியன், நீங்க கவலைப்படாதீங்க. நீட் எக்ஸாம் எழுதிட்டோம், அதுல ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணுவோம். எழுதியாச்சு, நீட் எழுதிட்டீங்களா? ரிசல்ட் வரல, சரி பார்ப்போம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அழுவாதீங்க, உங்க நீ தான் காப்பாற்ற போறீங்க. மேலும் தனது வாழ்க்கையையே மேடையில் ஒரு குட்டி கதையாக சொல்லி அனைவரையும் நெகிழ்ச்சி செய்துள்ளார் மாணவி ஒருவர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி வாரியாக முதல் 3 இடம் பிடித்த சுமார் 76 மாணவ மாணவியருடனான கலந்துரையாடல் மற்றும் ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி வேலூரில் நடைபெற்றது. 13ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வில் அணைக்கட்டு திமுக எம்எல்ஏ நந்தகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் மாணவி ஒருவரின் தாய் பேசுகையில் தனக்கு போதிய வசதி இல்லை என்றும் எனது மகள் படிக்க உதவ வேண்டும் என்றும் கூறி கதறி அழுதார். தாய் பேசுவதை தாங்க முடியாமல் அந்த மாணவியும் அழுதுள்ளார். மேலும் ஒடுக்கத்தூரை சேர்ந்த பெற்றோர் ஒருவர் பேசுகையில் தனக்கு 3 பெண் பிள்ளைகள் என்றும் தனது கணவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு விட்டார் என்றும் பிள்ளைகளை படிக்க வைக்க சொன்னால் அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை என கணவர் கூறுகிறார். இதனால் எனது முதல் மகள் கல்லூரி சேர்ந்தும் படிப்பை தொடர முடியாமல் அவதிப்படுகிறார் சார் என்று அந்த தாய் கதறி அழுதுள்ளார். அரசு மகளிர் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பெற்ற முத்தமிழ் செல்வியினுடைய தாய் தான். அவங்க பேச முடியல, அவங்களால அந்த அளவுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாம கண்ணீர் மல்க இருந்தது. எனவே அவர் சார்பாக நான் பேசுறேன். அவங்க வீட்டில் 3 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தையும் இதே பள்ளியில் படித்து இன்று நர்சரி படிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களுடைய கணவரை பற்றி தான் நீங்க சொல்ல வந்திருக்காங்க. அவர் பெண்களை படிப்பதை ஆதரிக்காத ஒரு பெற்றோர். அவரை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் தான் அவர்கள் பாவம் கூலி வேலை செய்து அந்த பெண்களை படித்து வெங்கடபாளையம். அந்த பொண்ணு தைரியமா இருக்கு, உங்களோட தைரியமா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தான். கூலி வேலை செய்து படிக்கணும். சரி பாபு, நாளைக்கு ஒன்றிய செயலாளர் நாங்க பாக்குறோமா? நாங்க உங்களுக்கு என்ன உட்காருங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க, உட்காருங்க. எங்களால் முடிந்த உதவி உங்க பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு உண்டான உதவி நாங்க செய்வோம், கண்டிப்பா செய்தோம். மேலும் மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பிடித்த அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற மாணவி மேடையில் பேசுகையில் தான் பெண்ணாக பிறந்ததால் தானும் தன் தாயும் பட்ட கஷ்டத்தையும் இன்னல்களையும் ஒரு குட்டி கதையாக கூறி அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தார். பின்னர் மேடையில் எம்எல்ஏ நந்தகுமார் பேசுகையில் பெண் கல்விக்காக அரசு பல திட்டங்களை வகுக்கிறது. மேலும் மேல்நிலை முடித்த மாணவ மாணவியர் பயனடையும் வகையில் அணைக்கட்டு தொகுதியில் ஒரு இலவச பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொறுக்கும்போது சந்தோஷமான குடும்பத்துல பிறந்தவங்க தான். சொந்த பந்தம் எக்கச்சக்கமா இருக்கு, ஒரே வீட்டுல வாழ்ந்த குடும்பம். ஆனா இங்க தினம் அடி உதனும் கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வலியோட தான் தூங்குவாங்க. தைலம், அதாவது உடம்பு வலியை போக்குறதுக்கு கூட அவங்க வசதி இல்லை, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தை பொன் குழந்தையா பிறந்துச்சு. அப்போ உடனே பிறந்த உடனே என்ன பொன் குழந்தை பிறந்துடுச்சா, இதெல்லாம் இருக்குன்னு அந்த குடும்பம் சொல்லுச்சு. அப்போ அந்த அம்மா அவங்க மனசுல நினைச்சாங்களாம், சீனு இப்படி சொல்லி நீங்க சொன்னீங்களே இந்த பொன் குழந்தை தான் அவர் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும், அதை நீங்க பாப்பீங்க, அதனால நீங்க கண்ணீர் விடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வைராகியமா அவங்க மனசுல நினைச்சாங்களாம். அது என்னமோ தெரியல, அவங்க வழியா தாய்ப்பாலுடைய மகிமையா புரியல.
அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சுதான். அது வேற யாரும் நான் தான். என்னுடைய குடும்பம் வந்து ஏற்றுக்கல. ரெண்டாவதா வந்து என் தம்பி பிறந்தான். அவன் பிறக்கிறனாக்க எங்க அம்மா வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க வீட்டுல. ஆனா அதையும் தாண்டி எங்க அம்மா வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நான் இவ்வளவு படிச்சேன். இப்போ வந்து 592 மார்க்கையும் வந்து ஸ்கோர் பண்ணி